الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويخدعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினாலே நாம் வெற்றிகரமாக ரமதான் மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். 6 நோன்புகளை கூட பலர் நோற்றிருப்பீர்கள், இன்னும் சிலர் நோட்டு கொண்டிருக்கலாம். அந்த ரமலான் மாதத்தின் சிறப்பை அந்த ரமலான் மாதம் முழுக்க நாம் கேட்டிருப்போம், படித்திருப்போம், அதை பற்றி பேசியிருப்போம். அந்த ரமலான் மாதத்தின் சிறப்பு என்னதான்? குர்ஆன் தான். குர்ஆனுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அதனுடன் யார் சேர்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு வந்துவிடும். ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம், அதில் தான் குர்ஆன் இறைக்கொள்ளப்பட்டது. உடனே ரமலான் மாதம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக மாறிவிட்டது. இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம்னு சொன்னால உடனே அந்த லைலத்துல் கத்ர் இரவை வானவர்களும் மனிதர்களும் எல்லோரும் சேர்ந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க குர்ஆனாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் தனித்தனியாக இல்லை, 2 பேரும் இணைந்தே பயணித்தார்கள். குர்ஆனுடன் அவர் வாழ்ந்தாரா, அவருக்கு வாழ்க்கைக்கேற்ப குர்ஆன் இறங்கியதா என்று சொல்ல பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படியே குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுடன் இணைந்ததால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறார். எல்லோராலும் இன்றைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாவே நம்ம எல்லாரும் ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி வச்சிருக்கிறான். குர்ஆனுடன் இணைந்தது எல்லாமே சிறப்பை பெறும். அது ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி. இதையெல்லாம் பார்த்துருக்கிறோம். பையினாத்து மினல் ஹுதா, இந்த நேர்வழியை தெளிவுபடுத்தி காண்பித்து விடும், குழப்பம் இல்லாமல் அது நேர்வழியை கொடுத்து விடும். குர்ஆனுக்கு இன்னொரு பேரே ஹுதா தான், நேர்வழி, இல்லையா? குர்ஆன் சொன்னாவே அது நேர்வழி தான். அப்பேற்பட்ட குர்ஆனில் இருந்து யாராவது அந்த குர்ஆனை படித்து வழிகேட்டில் ஆழ்வார்களா? யாரையாவது அந்த குர்ஆன் வழிகெடுக்குமா அப்படின்னு சொன்னா அந்த குர்ஆனே ஒரு சில விஷயங்களை சொல்லுது பாருங்க. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொசுவையோ அந்த கொசு போன்ற ஒன்றையோ உதாரணமாக சொல்வதற்கு என்ன செய்யறதில்ல, வெட்கப்படுவதில்லை. ஃபஅம்மல்லதீன ஆமனூ ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இறைநம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இந்த உதாரணங்களை கேட்டு இது என்னுடைய ரப்பின் புறத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சத்தியம் என்று சொல்வார்கள், என்று உணர்ந்து கொள்வார்கள். ஃபஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, இந்த நிராகரிப்பாளர்கள் இது போன்ற உதாரணங்களை கேட்டால் அம்மா என்ன சொல்ல வர்றா அல்லாஹ், இது ஒரு பெரிய விஷயமாங்க, அதாவது ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி பார்ப்போம். ஒரு கொசுவாக இருந்தாலும் அது பெரிய விஷயம்தான். ஏன்னா எவ்வளவு இப்ப ஒரு காலம் இருந்தது, உங்களோட விஞ்ஞான உலகம் வளரும் போது ஒரு காலம் இருந்தது, பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கணும், எல்லாரும் மதிப்பாங்க. டைட்டானிக் கப்பல் ரொம்ப பெருசா வச்சா, இந்த கடலை அப்படி கடந்துக்கும் அப்படின்னு சொன்னான். பெரிய ஜம்போ செட் போயிங் விமானங்கள் பெருசு பெருசா காமிக்கிறது, என்னுடைய டெக்னாலஜி நான் பெரிய ஆளாகும் சொல்லிட்டு இருந்தான். இப்ப அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. நானோ டெக்னாலஜின்றான். மைக்ரோ டெக்னாலஜியை தாண்டி நானோ டெக்னாலஜி எவ்வளவுக்கு சிறுசா இருக்குதோ அவ்வளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து டெக்னாலஜியில் அதுக்கு தனி மதிப்பு பாருங்க.
அந்த அளவிற்கு மனிதன் மிக மிக சிறிய இடத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைப்பதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொசுவும் கூட அப்படிதான். நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, இன்னைக்கு நம்முடைய விமானங்கள் ஹெலிகாப்டர் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் கொசு பண்ணிடும். உண்டா இல்லையா? கொசு இருக்குது, ஒரே நேரத்தில் அந்த இடத்துல இருந்து துரிதமாக முன்னால் நகரும், பின்னாடி நகரும், சைடில் இந்த சைடில் மேலே கீழே, அந்த தன்னுடைய ஃப்ளைட்டை மாற்றிக்கிறது, இந்த பறக்கக்கூடிய அந்த தன்மையை எப்படி வேணாலும் எந்த டைரக்ஷன் வேணாலும் டக்கு டக்குன்னு மாற்றிக்கும். ஒரு ஹெலிகாப்டரால் செய்ய முடியுமா? இன்னும் நிதானிச்சு தான் செய்யணும் இல்லையா? அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஹாரியர் சொல்லி ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. அதை முன்னாடி பின்னாடி ரைட்டில் லெஃப்டெல்லாம் போக வைக்கிற அளவுக்கு அதை தயார் பண்ணான். ஆனால் அது முக்கி முனகி தான் போகும். இது மாதிரி கிடையாது, டக்குன்னு அட்டாக் பண்ணும். திடீர்னு முன்னாடி அட்டாக் பண்ணும். உங்களால் கொசுவை ஏன் அடிக்க முடியல நினைக்கிறீங்க? அதோடைய அந்த அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் டெக்னாலஜி தான், ஆண்டவன் கொடுத்துக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இருக்கு பாருங்க. அதனால எந்த திசையிலையும் துரிதமாக பறந்து செல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அது கூட அந்த கண்கள் இருக்கு பார்த்தீங்களா, காம்பவுண்டை 360 டிகிரிக்கு பார்க்கும். தன்னை சுற்றிலும் 360 டிகிரிக்கு அதனால பார்க்க முடியும். இத்தனோண்டு கொசுதானே அல்பமாக நினைக்கிறோம். அதுல மனுஷன்கிட்ட இல்லாத, நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியாத, அதுக்கு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு டெக்னாலஜி அத்தனோடு கொசுல ஆண்ட வச்சிருக்கிறான். அதனால அதை கேட்கும்போது இதனுடைய படைப்பாற்றலையும் அவனுடைய திறமையும் பார்த்து ஒரு மூமின் என்ன செய்வான்? மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான விஷயமாச்சு. அதை பார்க்கும்போது இவருடைய ஈமான் அதிகரிக்கும் இல்லையா? அல்லாஹ் சத்தியத்தை தான் சொன்னான் அப்படி சொல்லுவான். ஆனா இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்பதிலே ஆர்வம் இல்லாதவன் இறைவனுடைய படைப்பு, ஆமா கொசு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு தான் பேசுவாங்க. அதோட இம்பார்ட் முக்கியத்துவத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. இறைவன் புறத்திலிருந்து ஒரு செய்தி வந்தால் அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்ப்பது ஒரு இறைநம்பிக்கையாளரின் பார்வையாக இருக்கும். அப்படி இல்லாம இறைவன் புறத்திலிருந்து முக்கியமான செய்தியை வந்தா கூட அந்த என்ன இருக்குன்னு சொல்லி உதறி சொல்லுவது நிராகரிப்பவனுடைய வேலையா இருக்கும். அதான் அதெல்லாம் சொல்றான். இது போன்ற உதாரணங்களை வைத்து என்ன செய்வானா, பெரும்பான்மையானவர்கள் இதை கொண்டு வழிகேட்டிலே போவார்கள், பெரும்பான்மையானவர்கள் இதை கொண்டு நேர்வழியும் பெறுவார்கள். எல்லாம் சொல்றாங்க. பிஹி கசீரம், அதிகமானவர்கள் வழிகேட்டில் போவாங்க. பிஹி கசீரா, இதை கொண்டு அதிகமானவர்களுக்கு நேர்வழியும் எல்லாம் கொடுப்பான். பாசிகளை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் வழிகேட்டிலே ஆழ்த்துவதில்லை. பாத்தீங்களா? குரான்ல ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொன்னா அந்த குரானை கொண்டு நேர்வழிதான் நாம் பெறுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. அதை கொண்டும் வழிகேட்டிலே போகக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் சொல்றான். கசீரான அதிகம், ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆறுதல் என்ன, எல்லோரையும் அது வழிகேட்டில் அகற்றி விடாது. எவன் ஃபாசிக்கினோ, எவன் பிசுக்கு செய்யறானோ அவனைத்தான் வழிகேட்டிலே ஆழ்த்தும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். யார் அந்த ஃபாசிக்கின்? அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ்வுடன் உறுதியான உடன்பாடு செய்து கொண்டு அதை உறுதிப்படுத்திய பின்னரும் அந்த உடன்பாடை முறிப்பவன், அந்த உடன்பாடுக்கு மாற்றமாக செயல்படுவான். அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன உடன்பாடு செய்தோம்? பிறப்பதற்கு முன்பே நம்முடைய ஆன்மாவை வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்டான். சின்ன ஆன்மாவுடைய நிலைமையில நாம் இருந்த போது நம்ம கேள்வி கேட்டோம். உடைய ரப்பு யாரு கேள்வி கேட்டிருக்கான்? உங்களுடைய இறைவன் யார் கேட்டிருக்கிறான். அந்த சமயத்தில் எல்லாம் நீ தான் இறைவன் நம்முடைய ஆன்மா சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா பல மாற்றங்களுக்கு ஆகி குழந்தையாக மனிதனாக பிறந்து வரும்போது இந்த மாற்றங்கள் எல்லாமே மறந்து போயிருக்கு. ஆனா உள்ள இருக்குது, இன்பில்ட் ப்ரோக்ராமாக உள்ள இருந்துட்டு இருக்குது. அந்த விஷயம் எப்போ வெளிப்படும்? நாம் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசும்போது அது வெளிப்பட்டுரும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அதான் அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா? அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ஒரு ஆன்மாவை படைக்கும் போது அதுக்கு இல்ஹாம், உதித்தலை கொடுத்திருக்கிறான். அந்த உதித்தல் அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, நன்மை தீமைகள்லாம் பகுத்தறியும் தன்மையை கொடுத்திருக்கிறேன் என்றால் அது தெரியும். அந்த ஆன்மா வெளிவரும்போது ஒரு முறை அது பாதிக்கப்பட்டுச்சு, அது தீமைன்னு தெரிஞ்சால் தலைகீழன்றாலும் அது தீமையின் பக்கம் போகாது. இந்த குழந்தை
பெரிய ஒரு புது ஆன்மா உருவாகி இருக்குது, ஒரு குழந்தை வெளியே வந்திருக்கு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் தீமைன்னு தெரிஞ்சு அது பக்கம் போகாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு கையில சுட்டுருச்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை நெருப்பை பார்த்தாவே விலகி ஓடி போயிடும், உண்டா இல்லையா? அதே சமயத்தில் அது ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு உணவை கொடுத்துட்டீங்க, அதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு, சந்தோஷம், வயிற்றுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா உடனே அது விரும்பி அதை சாப்பிடுது. குழந்தைகளுக்கு நன்மை தீமைன்னு சொல்லி புரிய வந்துருச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடன் தான் அந்த ஆன்மா படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை. நாளடைவில் என்ன வாங்குறான், அந்த ஆன்மாவை போட்டு நசுக்கி விடுகிறார், நாசப்படுத்தி. அது அப்லஹ மன் ஜக்காஹா, அந்த ஆன்மாவினுடைய அந்த சிறப்பு தன்மை எவன் தசுக்கியா செய்து கொண்டானோ, எவன் அபிவிருத்தி செய்து கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். காவமன் தஸ்ஸாஹா, யார் அதை போட்டு புதைத்து விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நல்லா தான் சொல்றான். ஆனா புதைக்கிற வேற தான் பண்றான். முதல்ல அதுக்கு பாத்தியா ஓதி புதைக்கிறது யாரு? அம்மா அப்பா தான். குழந்தைய வந்து பிறந்த உடனே அவன் குழந்தையுடைய அந்த குழந்தை தன்மை, அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது, வெள்ளந்தியான நேர்மையான தன்மையை முதல்ல போட்டு உடைப்பான். எப்படி? அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்வான், தேடி வந்திருப்பாரு, அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படிமா, பொய் சொல்றதுக்கு கற்றுக் கொடுப்பான். மாமா பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாரு, அடுத்தவன் பாக்கெட்ல கையை விடுறதுக்கு கற்றுக் கொடுப்பான். பாத்தீங்களா? இப்படி அந்த குழந்தைக்கு இதெல்லாம் வந்து அதெல்லாம் தப்பில்லைங்கிற மாதிரி கொண்டு போயிடுவான். சாதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட போய் அவங்க அப்பா இருக்காருன்னா ஆமா இருக்காருன்னு தான் சொல்லுவோம், இருந்தா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அவனுக்கு இருக்க வச்சுட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பொய் சொல்லக்கூடிய பழக்கத்தை அது சாதாரணமான விஷயம் தான் என்பது போல கற்றுக் கொடுக்கறது யாரு? தாய் தந்தையர் தான். அங்கிருந்து தான் இந்த பாடம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆன்மாவை போட்டு புதைக்கிற வேலை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரர்கள், உற்ற உறவினர்கள், பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரோடையும் சேர்த்து தான் வருது, போட்டு ஆன்மாவை போட்டு புதைச்சே வச்சிடறான். ஆனால் யார் அதை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆன்மாவை வெளிப்படுத்தி அதை மென்மேலும் மென்மேலும் சுத்தத்தை அபிவிருத்தி செய்து கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், நல்லா சொல்லி காமிக்கிறான். சரி, இப்போ உள்ளத்துல பல விஷயங்கள் எல்லாம் பதிய வச்சிருக்கிறான். அதுல ஒண்ணு என்னது, அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்லைங்கிற விஷயம் உள்ளத்தை இருக்கதான் செய்யுது. அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை படைத்தோங்கிற விஷயம் இருக்கதான் செய்யுது. அது எப்போ வெளிப்படும்? அவன் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவனாக இருந்தாலும் தன்னுடைய இறைவன் இருக்கிறான்ங்கிற விஷயத்தை விவாதிக்கும் போது எப்படி இங்க ஸ்டார்ட் பண்ணுவான்? இந்த பாருங்க, இந்த அகலம் பிரபஞ்சம்லாம் எவ்வளவு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சீரான இயக்கத்துக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி இருக்கா இல்லையா? ஒரு மாபெரும் சக்தி தான் சொல்லுவான். 39 கோடி மாபெரும் சக்தி இருக்குல்லங்க அப்படி சொல்லுவானா? 3 மாபெரும் சக்தி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லுவானா? ஆனா அவன் வணங்குவான், 3 பேரை வணங்குவான், 39 கோடி பேரை வணங்கலாம். ஆனாலும் கூட ஒரு விவாதத்துக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அது உள்ளேயே அவனுக்கு பதிவாகிருக்கிற விஷயம். அதை விடுங்க, 2 பேருக்கு கூட தகராறு, 2 பேர் விவாதம் பண்ணிக்கிறாங்க. அந்த தகராறுல என்னவாகும்? ரொம்ப அநியாயம் பண்றான் ஒருத்தன், டக்குன்னு சொல்லாங்க வேணாண்டா, ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், ஆண்டவன் 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்கடா, வேணாண்டா யாராவது சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். ஆனா அத்தனை பல பேர்களை வணங்குவான், பல பேர்களை இறைவன் என்று நினைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருப்பான். அது உன்னுடைய பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கூட இந்த மாதிரியான சூழலைகள் உணர்ச்சி வசப்படும் போது உண்மைகள் வெளிப்படும். ஏன்னா அந்த உண்மை ஏற்கனவே உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட உண்மைகள். பல நேரங்கள் இந்த கம்ப்யூட்டர் படிக்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பில்டின் ப்ரோக்ராம் ஏதாவது வச்சிருப்பான், அது இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏதாவது வேற ப்ரோக்ராம் பண்ணும்போது டகாரம் வெளியே வரும். ஓ இப்படி ஒன்று இருக்கா, ப்ரோக்ராம் இருக்குதா அப்படின்னு அப்பதான் தெரியும். அது மாதிரி தான் உள்ளத்தை இறைவன் பதிய வச்சிருக்கிறான் பல விஷயங்களை. அந்த விஷயத்துல ஒன்றுதான் அது இறைவனை தவிர யாரையும் வணங்குவதில்லை என்று. இந்த விஷயத்த மனிதன் உறுதிப்படுத்த எப்போ உறுதிப்படுத்துறான்? 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது உறுதிப்படுத்துறான். ஒரு பெரும் சிக்கல்ல மாட்டும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், ஒரு பெரிய கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க, பெரும் புயல் வந்து விட்டது, அப்ப யாரை அழைக்கிறீர்கள்? யாரையும் தேடி போய் கூப்பிடுறதில்லை, தலையில மேல கையை உயர்த்துவான், ஆண்டவா எப்படி மாட்டிக்கிட்டோமே ஆண்டவா அப்படின்பா இல்லையா? இப்ப மனிதன் அந்த சமயத்துல அந்த இறைவனைத்தான் அழைப்பான், அந்த இறைவனிடத்துல இருந்தா எதிர்பார்ப்பான். அப்போ உணர்ச்சி வசப்படும் போது, பிரச்சனை வரும்போதும் அவன் தன்னுடைய பழைய வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறான். அதாவது பழைய ஈமான வெளியே கொண்டு வர்றான். அல்லாஹ்விடத்துல அவன் உறுதிப்பாடு செய்து கொண்ட பிறகும் அதை விட்டு வெளியே வந்து முறிச்சிருவான். விவாதம் பண்ணும் போதோ தன்னுடைய நண்பனை எச்சரிக்கும் போதோ அவன் சொல்றானே ஒழிய அதை விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா பல தெய்வங்களை வணங்குவான், இல்லை இறைவன் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருவான், நிராகரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக இறைவனிடத்துல உடன்பாடு செய்து கொண்ட பிறகும், அந்த உடன்பாடை உறுதிப்படுத்திய பிறகும் முறித்துக் கொள்வார்கள்.
அது இன்னும் சொல்ல போனா இது யார் அதிகமா குறிக்கும் சொன்னா, அஹ்லே கிதாப் வேதங்கள் வழங்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய வேதங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உடன்பாடு செய்திருக்கிறான், ஒரு உறுதிமொழியை வாங்கியிருக்கிறான். என்ன உறுதிமொழியை வாங்கியிருக்கிறான்? இறுதியாக இறை தூதர் வருவாருங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்குது. இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்குது, மற்ற அதுக்கு முன்னாடி தௌராத்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறை தூதரை நீங்க பின்பற்றணும், அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டுங்கிற விஷயமும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உண்மை பேச வேண்டும், நீங்கள் பொய் பேசக்கூடாது, இறைவனை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது. இது எல்லா சமுதாயத்திலும் ஒரு நபி வந்து அந்த சமுதாயத்தில் உறுதிமொழியை வாங்கியிருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை வேதமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது செய்துவிட்ட பிறகும் கூட அவர்கள் வழி தவறி போய் விடுறார்கள். அடுத்த ஜெனரேஷன் அந்த வேதம் இருக்குது, ஆனா அந்த வேதத்துடைய சாரம் இல்லை. என்ன பண்ணிடுறான்? அதை விட்டு வழி தவறி போயிடுறான். அது எப்படி சொல்றான்? ஃபமன் தவல்லா, இந்த உறுதிமொழி வாங்கிவிட்ட பிறகு இதை விட்டு யார் பின்வாங்கி சொல்றாரோ, ஃபமன் தவல்லா பஅத ذلك فاولئك هم الفاسقون, எவன் திரும்பி கொண்டானோ, இந்த உறுதிமொழியே அவனோட வேதத்தில் இருக்குது, அவனுக்கு தெரியும் அது வழி வழியாக உறுதிமொழி அவனிடத்துல வாங்கப்பட்டிருக்கிறது, அதை விட்டு எவன் விலக்கிக் கொள்கின்றானோ, திரும்பி விடுகின்றானோ, அவன் தாண்டா ஃபாசிக் அப்படி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சரிங்களா? அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி செய்துவிட்டு அதை உறுதிப்படுத்திய பிறகு என்ன செய்யறது? அதை முறித்து விடுவது. இது யாரோட கேரக்டரா இருக்கும்? ஒரு ஃபாசிக்கோட கேரக்டரா இருக்கும். அந்த ஃபாசிக்கு குர்ஆன் எங்கே கொண்டு போகும்? வழிகேட்டில் தான் கொண்டு போகும். சரி, அடுத்த கேரக்டர் என்ன அந்த ஃபாசிக்கு சொன்னா, வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி ஐ யூஸல, அல்லாஹ் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை பிரித்து வைப்பான், அதை முறித்து வைப்பான், அதை துண்டித்து விடுவான். இரத்த பந்தங்களை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்றான், இரத்த பந்தங்களை துண்டிப்பதிலே கவனம் செலுத்துவான். கணவன் மனைவி உறவுகளை சேர்த்து வைக்கணும்னு சொல்றான். ஆனா சைத்தானோட வேலை என்ன? அவர்களுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும். நன்மைகளை மக்கள் மத்தியிலே சேர்த்து வைக்க வேண்டும், ஆனா நன்மை செய்யக்கூட மக்களை அந்த நன்மையை விட்டு துண்டித்து விடுவான். நல்ல ஹேபிட்டை விட்டு கெடுத்துருவான், நல்ல சிந்தனையை விட்டு கெடுத்து விட்டுருவான், நல்ல பழக்கங்களை கெடுத்துட்டுருவான், நல்ல ஒழுக்கமானவர்களை துண்டித்து விடுவான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதையெல்லாம் என்ன செய்வான்? கட் பண்ணி விடுவான், துண்டித்து விடுவான். இது அவனோட இன்னொரு கேரக்டரா இருக்கும். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன சொன்னா, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், ஃபசாது ஃபில் அர்த், இந்த பூமியில ஃபசாதுகள் செய்து கொண்டு திரிவாங்க, குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பான். யார் பாருங்க, யார் ஃபாசிக் சொல்லி அடையாளம் பார்க்கணும் சொன்னா இந்த கேரக்டர் பார்க்கணும். முதல்ல உடன்பாடுகளை முறிப்பான், அல்லாஹ்விடத்திலே உடன்பாடுகளை செய்துவிட்டு அதை உறுதிப்படுத்திய பின்பும் அதை முறிப்பான். இரண்டாவது, அல்லாஹ் சேர்த்து வைக்க சொல்லக்கூடிய விஷயங்களை முறித்து வைப்பான், துண்டித்து வைப்பான். மூன்றாவது, இந்த பூமியில குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான், நிம்மதியை யாரையும் வாழ விட மாட்டான். யாரும் நல்லா இருக்கிறவங்க பிடிக்காது, எல்லா குடும்பத்திலும் குழப்பம், சமுதாயத்திலும் குழப்பம், நாட்டிலும் குழப்பம், உலகத்திலேயே குழப்பம். இந்த ஃபாசிக்கங்களுடைய குட்டி ஃபாசிக்கன் குடும்பத்தை குழப்பம் செஞ்சிருப்பான். அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் ஃபாசிக்கன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? சமுதாயத்தை குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருப்பான். அதுக்கு அடுத்து பெரியவன் நாட்டிலேயே குழப்பத்தை எடுத்திருப்பான். மிகப்பெரிய சைத்தான் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? இந்த பூமியிலேயே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருப்பான். இது ஃபாசிக்கனுடைய கேரக்டர்ல ஒன்றாக இருக்குது. அப்பேற்பட்ட ஃபாசிக்கங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டிலே ஆழ்த்துவான். அது போன்ற உதாரணங்களை அவர்கள் படிக்கும்போது, குர்ஆனை படிக்கும்போது அவர்கள் வழிகேட்டை அதிகரிக்கும், அதிகம் பேர் வழிகேட்டில் போயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் பாருங்க, இந்த ஃபாசிக்கனோட இன்னொரு கேரக்டர் பாருங்க. வலகத் அன்ஸல்னா இலைக ஆயத்தின் பையினாத், அவர்களிடத்தில் தெளிவான ஆயத்தின் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு இறக்கப்படும் போது என்ன சொல்லலாம் பாருங்க, வமா யக்ஃபுர் பிஹா இல்லல் ஃபாசிகீன், பையினாத் வமா யக்ஃபுர் பிஹா இல்லல் ஃபாசிகீன், ஃபாசிகீன்களை தவிர வேற யாரும் இந்த அத்தாட்சிகளை நிராகரிக்க மாட்டார்கள். அப்போ குஃப்ரியத் காஃபிராக மாறுவதற்கும் அவன் முதல்ல ஃபாசிகனாக இருக்கணும், முஷ்ரிக்கனாக மாறுவதற்கும் அவன் முதல்ல என்னவா இருக்கணும்? ஃபாசிகனாக இருக்கணும். அப்போ ஃபாசிகன்னா யார்? பெரும் பாவி, பாவங்கள் செய்வதை பற்றி அவன் அக்கறை கவலைப்படாதவன், பாவங்கள் செய்வதை தன்னுடைய கேரக்டர்ல ஒன்னாவே வச்சிருப்பான். அதை பாவங்கள் செய்து விட்டு அதை நியாயப்படுத்துவான். முஃபஸிர்கள் விளக்கம் தர்றாங்க, ஃபாசிகன் சொன்னா பாவங்களை செய்து விட்டு அதை நியாயப்படுத்துவான். தப்பு செய்யறது அவனோட வாழ்க்கையின் போக்காக இருக்கும். எதுலையுமே நம்பர் 2 வேலை தான் பண்ணிட்டு இருப்பான், எதையுமே நம்பர் 1 வர மாட்டாங்க.
எல்லாத்தையுமே தப்பான பாதையை தான் தேர்ந்தெடுப்பான், நேர்வழியை அவன் தேர்ந்தெடுக்கவே மாட்டான். சில பேரை பார்க்கலாம் நேர்மையாக ஒரு விஷயம் முடிஞ்சு போவோம், பண்ணலாம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும், செய்யணும். ஆனாலும் கூட இந்த வழியில பெட்டி சீக்கிரம் முடிச்சுட்டு போவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவன் எப்பவுமே தப்பான வழியவே தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருப்பான். பாவம் செய்யறதை பாவம்னே நினைக்க மாட்டான். அப்படி எதுவும் செஞ்சுட்டா கூட அதை நியாயப்படுத்துவதற்கு போராடுவான். சரிதான்ப்பா, நான் செஞ்சு சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான். அவர்களை தான் ஃபாசிக்குன்னு சொல்றது. அந்த ஃபாசின்கள் விஷயத்துல எப்படி சொன்னா, நிராகரிப்பதிலே முதன்மையானவர்களாக இருப்பார்கள். அவரிடத்துல ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சி, ஆயத்தும் பையினார், தெளிவான அத்தாட்சி முன்வைக்கப்பட்டால் அதை நிராகரிப்பது யார் முதல் நிராகரிப்பான்? ஃபாசிக்குகள் தான் நிராகரிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் சொல்லலாம் பாருங்க, அவன் வமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். மறுபடியும் சொல்றான், வமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். எவன் அல்லாஹ் இறக்கியருளதை வைத்து தீர்ப்பு வழங்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை வச்சு, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்களை வைத்து எவன் தீர்ப்பு வழங்க மறுக்கிறானோ, தீர்ப்பு வழங்காமல் இருக்கிறானோ, அவன் தாண்டா ஃபாசிக். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாசிக்குடைய ஒவ்வொரு கலரா வெளியே வருது பாருங்க. இப்ப எங்க வந்துருச்சு, நீதித்துறைக்கு வந்துருச்சு. அவன் நீதித்துறையில எப்படி செயல்படுவான், சமுதாயத்தில் எப்படி செயல்படுவான், மக்கள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்துவான், ஃபசாதுகளை ஏற்படுத்துவான். குடும்பத்தில் எப்படி செயல்படுவான், உறவுகளை துண்டிப்பான். தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவனா இருப்பான், அல்லாஹ்விடத்தில் உடன்பாடு செய்து விட்டு அதை முறிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி அவனிடத்தில் ஒரு தெளிவான அத்தாட்சி கொடுக்கப்பட்டால் நிராகரிப்பதில் பதில முதன்மையானவனாக இருப்பான். இப்ப பாருங்க, நீதித்துறையில் எப்படி நடந்துக்குவான் சொன்னா, மனம் போன போக்கில நீதி வழங்குவான், எந்தவித நியாயமற்ற நீதி வழங்குவான். அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சட்டங்களை விட்டுவிட்டு வேற ஒன்றை வச்சு நீதி வழங்கிட்டு இருப்பான். வமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். எவன் அல்லாஹ் இறக்கியருளதை வைத்து நீதி வழங்கவில்லையோ அவன் தாண்டா ஃபாசிக் அப்படின்றான். அவனைத்தான் அல்லாஹ் தஆலா ஃபாசிக் சொல்லி அறிமுகப்படுத்துறான். இன்னும் பாருங்க, முனாஃபிக் தனம் ஃபாசிக் தான் உருவாகும். எல்லா பாவத்துக்கும் இவன் தாங்க ஹோல்சேல் டீலர். உலகத்துல அநியாயம், அக்கிரமம், பாவம், தப்பு எல்லாம் முனாஃபிக் தனம் வேணுமா, இந்த ஃபாசிக்கு பார்த்துக்குவோம். குஃப்ரியத் வேணுமா, ஃபாசிக்கு பார்த்துக்குவோம். நிராகரிப்பவர்கள் இணை வைப்புள்ள பார்க்கணுமா, ஃபாசிக். இந்த மாதிரி பிசிக்கு செய்யக்கூடிய இந்த ஃபாசிக்குகள் எல்லா பாவத்துக்கும் இவன் தான் ஹோல்சேல் டீலரா இருப்பான். இவன் தான் சப்ளை ஆகுது. முனாஃபிக் தனம் பாருங்க எப்படி சொல்றான் பாருங்க, அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத். முனாஃபிக்குத்தனம் செய்யக்கூடிய, நயவஞ்சகத்தனம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவர் போலவே இருப்பாங்களாம். ஆண் எப்படி நயவஞ்சகம் பண்றானோ அது மாதிரியே பெண்ணும் பண்ணுவாங்களாம். ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்காதான் சொல்லிட்டு, யஅமரூன பில் முன்கர், நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்வான். யஅமரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவி நாம தீமைகளை தடுக்கணும் இல்லையா. அதான் என்னது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ், மனிதர்களே நீங்கள் தான் சிறந்த ஒரு உம்மத்தினர்களாக இருக்கிறீர்கள். ஏன், யஅமரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், தாமூன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படியே உல்டாவா செய்வான். யாரு, முனாஃபிக், நயவஞ்சகனை சமுதாயத்தில் அடையாளம் பார்க்கணும் சொன்னா, சும்மா நாம் சாதாரணமா வெப்பக்குள்ள பார்த்த முடியாது, நம்ம மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா என்ன செய்வான் சொன்னா, யஅமரூன பில் முன்கர், அவர்கள் தீமைகளை ஏவி கொண்டிருப்பார்கள், பாவங்களை ஏவி கொண்டிருப்பார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நன்மைகளை அவர்கள் தடுப்பார்கள், நன்மையான காரியங்களை செய்ய விட மாட்டான். வயக்பிதூன ஐதீஹிம், தன்னுடைய கைகளை முடக்கி கொள்வான். நல்லது செய்யறதுக்கு கை முன்வரவே வராது, தான தர்மங்கள் செய்வதற்கு கை முன் வராது, நன்மையான காரியங்கள்ல கைகள் முன்னார்ந்து நிற்காது. என்ன செய்வான், முடக்கிக்குவானா. சொல்லிட்டு சொல்றான், நசுல்லா ஃபனசியஹும், அவன் அல்லாஹ்வை மறந்திருப்பான், அல்லாஹ் அவனை மறந்திருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பானா, அல்லாஹ்வை மறப்பானா, அல்லாஹ் அவனை மறந்துவானா. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே அல்லாஹ் நினைச்சு பார்த்துக்க மாட்டான். அவனை கேர்லெஸ்ஸா ஒதுக்கி தள்ளிடுவான்ல, அவனோட கேரக்டர். அல்லாஹ்வை மறந்திருப்பான், எப்பவுமே அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க மாட்டான். இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் எல்லாம் ஃபாசிக்குகள் அப்படின்றான். ஃபிஸ்க், ஃபாசிக்குங்கிறது இவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்கு பாருங்க.
நம்ம குஃப்ரிய காஃபிரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், முஷ்ரிக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஃபாசிக்குகள் யாரை சொன்னால் இவர் எல்லோருக்கும் அடித்தளம் போடக்கூடியவர்கள் அவன் தான். அவன்கிட்ட தான் குஃப்ரியத்து வெளிப்படும், நிராகரிப்பு வெளிப்படும். அவனுக்கு தான் இணை வைப்பு வெளிப்படும். அவனிடத்துல தான் ஃபசாதுகள் குழப்பம் வெளிப்படும். அவனிடத்துல தான் எல்லாத்தையும் முறித்து வைக்கக்கூடிய செயல்கள் வெளிப்படும். அவனிடத்துல இருந்தால் அநியாயங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து நியாயம் வழங்காக தப்பான நீதி வெளிப்படும், அநீதி வெளிப்படும். அவனிடத்துல இருந்தா முனாஃபிக் தன நயவஞ்சகமும் வெளிப்படும் சொல்லி காண்பிக்கிறான். இப்போ நயவஞ்சத்துக்கு அவன் தான் சொந்தக்காரனாக இருப்பான். அந்த மாதிரி ஆளுகள் அனுப்பி அல்லாவை மறந்து விடுவார்களாம். இன்னும் இப்படிப்பட்ட ஆளை ஏன் நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கணும்? முக்கியமான விஷயம். ஏன்னா இவர்களுக்கு ஜனாசா தொழ வைக்கக்கூடாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எவரேனும் இந்த மாதிரி நாட்டில் இறந்து விட்டால் ஒருபோதும் அவருக்காக ஜனாசா தொழாதீர்கள், மேலும் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக அவருடைய அடக்கத்தலங்களில் நிற்காதீர்கள். கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஜனாசாலாம் தொழாதீங்க, அவனுக்காக எந்த பிரார்த்தனையும் பண்ணாதீங்க. யாரு? இந்த ஃபாசிகளுக்காக. ஏன்னா அவன் கண் முன்னால் அத்தாட்சிகள் வைக்கப்பட்டால் நிராகரிப்பான். உலகத்துக்கே நேரடி காட்ட வந்த வேதத்தை கொண்டு கூட அவன் என்ன செய்வான்? ஒளிகேட்டுக்கு போவான். அவனை திருத்தவே முடியாதுங்க. அவன் அழிவுக்காண்டியே அவன் வாழ்த்துட்டு இருப்பான். அவன் திருந்த மாட்டேன்னு அடம் பிடிப்பான். அப்படிப்பட்டவனாக இருப்பான். அவனை என்ன செய்யக்கூடாது? அவனை நீங்கள் ஜனாசா கூட தொழுகைக்கூடாது, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது. இன்னும் சொல்கிறா பாருங்க, சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபிர்த லஹும். நீங்கள் அவனுக்காக பாவமன்னிப்பு அம்லம் தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்கள் அவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி. ஏன்னா ரசூலுல்லாஹ் முனாஃபிக் சில பேருக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. எப்போவுமே இறக்க குணம் உள்ளவங்க தானே. சரி, அவன் பாவம் பண்ணிட்டானா அவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா வஸ்தக்ஃபிர் லஹும் என்னோட நல்லா கட்டளையிடுறான், அவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி. அந்த கட்டளை யாருக்குன்னு சொன்னால் அவருடைய சஹாபாக்களுக்கு, அவருடைய பின்பற்றக்கூடியவர்களுக்கு. அந்த நினப்பில் இவர்களுக்கும் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பெல்லாம் சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, லை யக்ஃபிரல்லா, அல்லாஹ் என்ன செய்ய, லை யக்ஃபிரல்லா லஹும், அவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கலாம் மாட்டான். யாரு? நபியே அவர்களுக்காக பாவம் கேட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஃபாசிகீன்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பதே இல்லை. அப்போ ஃபாசிகீன் எவ்வளோ டேஞ்சரான ஒரு ஆட்கள் பாருங்க. இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக தெரிஞ்சுக்கணும் சொன்னால், இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். இவர்கள் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக வச்சுக்க முடியாது. நம்பர் 1. 2வது, இவர்கள் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இன்னொரு இடத்தை சொல்றான் பாருங்க, உங்களிடத்துல ஒரு ஃபாசிக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தகுந்த முறையில் அதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவதன் மூலமாக செயல்படுத்தீங்கன்னு சொன்னா யாராவது ஒரு சமுதாயத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ ஒரு செய்தி உங்களிடத்துல கொண்டு வந்தா அவன் யார்? அவன் ஃபாசிகா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனோட கேரக்டரை பத்தி நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நல்ல பெண்கள் மீது யாராவது விபச்சார குற்றம் சொன்னா, அவர்கள் தகுந்த ஆதாரமுடன் நிரூபிக்கலன்னு சொன்னா அவர்களுக்கு என்ன தண்டனை? 80 கசையடிகள். குர்ஆன் சொல்லுது 80 கசையடிகள் சொல்லிட்டு, இனிமேல் ஒருபோதும் அவருடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எவ்வளவு அருமையான சட்டம் பாருங்க. விட்னஸ் சொன்னா எத்தனையோ பேர் பொய் சாட்சி விட்னஸ் சொல்றவங்க நம்ம நாட்டு, அதுக்குன்னே நிறைய பேர் காசு வாங்கிட்டு இருப்பானுங்க. போலீஸ்காரன் செட் பண்ணி வச்சிருப்பான் பொய் சாட்சி சொல்றதுக்குன்னு. ஆனா இஸ்லாம்ல எவனா ஒருத்தர் சாட்சி சொன்ன போது அவன் ட்ராக் ரெக்கார்டை பாரு. அவன் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆளு, அவன் கேரக்டர் என்னென்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறான், பூரா விவரங்கள் வந்த பிறகுதான் அவனை சாட்சிக்கே எடுத்துக்கணும். அவன் ஃபாசிக்கா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவன் தப்பு செய்யக்கூடிய இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவன் சொல்ற செய்தி உண்மையா பொய்யாங்கிறத விட முதல்ல அவன் சாட்சிக்கே லாயக்கில்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவன் சாட்சியை ஏற்றுக்காது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார், சமுதாயத்திலே குழப்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னார், சமுதாயத்திலே நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால், நன்மைகள் பரவி தீமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலிலே ஃபாசிக்குகளை சரியாக நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களை நாம் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னிலைப்படுத்தி நிறுத்தக்கூடாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி,
சமூக வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அரசு துறைகளிலும் சரி, நீதித்துறைகளும் சரி, இவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காபீர்கள் அடையாளம் சொல்லுவோம் நம்ம, காபீரும் முஷ்ரிக்கின் இதெல்லாம் நம்ம தெரியும். ஆனால் இந்த ஃபாசிக்கள் இருக்கான் பாருங்க, காபீராகவும் இருப்பான், முஷ்ரிக்காகவும் இருப்பான், முனாஃபிக்காகவும், முஸ்லீம்ங்கிற பேர்ல முனாஃபிக்காகவும் இருப்பான், தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்குவான். இவன் ரொம்ப டேஞ்சரான, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா என்ன செய்வான், டிசைனா இவனுடைய ஃபித்னா ஃபசாதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் எல்லாத்துக்கும் இவன் தான் பின்னணியில் இருக்கிறவனா இருப்பான். இவனுக்கு குரானே கையில கொடுத்தா என்ன செய்ய மாட்டான், நேர்வழி பெற மாட்டான். அதை கொண்டும் வழிகேட்டதை பார்த்து அவன் போய்கிட்டு இருப்பான். அவன் எவ்வளவு டேஞ்சரான ஆளு பாருங்க. இவர்களை சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இவர் கையில் என்ன செய்யக்கூடாது, அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. இவர்களை கொண்டு போய் தலைக்கு மேல உட்கார வைக்க கூடாது. இவர்கள் பேச்செல்லாம் நம்பிடக்கூடாது. உங்களை முதல்ல சரியா அடையாளம் கொஞ்சம் அல்லாஹ் சொல்றான். இவளை இவருக்காக தொழுகை நடத்துறது கூட ஜாயிஸ் இல்லை நமக்கு. இவருடைய ஜனாசா தொழுகை நடத்துறது கூட நமக்கு ஜாயிஸ் கிடையாது. இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது கூட அல்லாவுடைய தூதருக்கு ஜாயிஸ் கிடையாது. கேட்டாலும் தரமாட்டேன்றான். அல்லாவுடைய தூதர் கேட்டு தரமாட்டேன்னு சொல்றா, இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, நான் அவளை மன்னிக்க போறதில்லை அப்படின்னு நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மை சுற்றில கொஞ்சம் பல கேரக்டர்கள், பல பிரபல்யமான கேரக்டர்கள்லாம் நம்ம நினைச்சு பாருங்க. இந்த லிஸ்ட்ல பல பேர் வருவாங்க. அவர்கள் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம் சமுதாயத்துக்கும் நம்முடைய இந்த மனித குலத்துக்கும் நாம் தீங்கிழைத்தவர்களாக மாறிவிடுவோம். அவர்களை கொண்டு போய் தலைமையில உட்கார வைக்கக்கூடாது. வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அதை பற்றிய விளக்கத்தையும் தௌஃபீக்கையும் இவருடைய சரியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالذين نسوا الله وأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. இந்த ஃபாசிக்குகளுடைய பற்றிய கேரக்டர்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா இவரெல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்கள், புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள்னு பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஃபிஸ்குடைய தன்மைகளில் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குன்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது. எந்த அளவுக்கு குரான் என்ன, ஒரு மூமினாக இருந்தால் குரானை பற்றி, அல்லாவுடைய அத்தாட்சிகளை பற்றி, அல்லாவுடைய திக்கரை பற்றி சொல்லப்பட்டா வஜிலத் குலூபுஹும், அவருடைய கல்புகள் எல்லாம் நடுங்கி விட வேண்டும். சரிதானா? ஆனால் அதுவே பாசிக்காக இருந்தால் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு துச்சமாக மதித்து பதில் கொடுப்பான். குரான் வசனமே சொல்லப்பட்டா கூட எத்தனை பேர் பார்க்குறேன்னா, குரானை பேச ஆரம்பிச்சோன்னா கப்புன்னு அடங்கிட்டு அப்படியே மௌனமாக போயிடுவாங்க. சில பேர் நம்மளை பார்த்து பூமராக சொல்லுவாங்க, பாய் தேவையில்லாமல் என்ன செய்யறாரு, இதில் ரொம்ப பெரிய தத்துவம் பேசிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அவன் சினிமாவை பற்றி, தேவையில்லாத விஷயங்களை பற்றி, அல்பமான விஷயங்களை பற்றி, நடிகரை பற்றி, நடிகையை பற்றி, இப்போ புதுசாக வந்த திரைப்படங்களை பற்றி பேசிட்டு இருப்பான் அவன். நம்ம போய் ஏதாவது குரானை எடுத்து சொன்னோம்னா, அவன் மூமினாக இருந்தால் உள்ளம் என்ன ஆயிருக்கணும், நடுங்கி இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி பேசணுன்னா உடனே அவன் பணிவாக தாழ்ந்து போயிருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பல பேரை பார்க்குறேன், சரிங்கப்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க, நல்லா வேறு விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் இடையில இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படிமா. அப்போது ஃபாசிக்குகள் எங்கே இருக்கிறார்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஃபாசிக்குங்கிற அந்த அடையாளம் இல்லாட்டினாலும் அவருடைய அத்தாட்சிகள் அங்கங்கே தென்பட ஆரம்பிக்குது வரக்கூடிய ஜெனரேஷன் கையில். இவருடைய கவனம் சிதறி போயிருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபாசிக்குடைய உருவாக்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறோம். ஃபாசிக்கள் ஏன் இவர் ஃபிஸ்க் செய்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாம் எப்படி சொல்கிறான் பாருங்க, உலா தக்கூனும் கல்லதீன நசுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அன்சாகம் அன்புசகம், அல்லாஹ் அவர்களையே அவர்கள் மறக்கும்படி செய்து விட்டான்.
யார் அல்லாஹ் மறக்கிறாங்களோ அவர்கள் தன்னைத்தானே மறக்க வச்சிருவான் அல்லாஹ். ஏன்? அதனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒருவன் தன்னிலையை மறந்து விட்டால்தான் பாவங்களையும் தவறுகளையும் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் தன்னை ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்கிறான், நான் யாரு தெரியுங்கள அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்து பேசிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இருந்து என்ன வருது? கர்வம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது கிபிரி பத்தரு ஹத்து ஹத்து நாஸ் சொன்னாங்க. கர்வம் சத்தியத்துக்கு எதிராக கலகம் செய்வது, மனிதர்களை இழிவாக கருதுவது. அவன் மனிதர்களை இழிவாக கருத ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் தன்னை விட கேவலம்னு நினைப்பான். எந்த சத்தியம் சொன்னாலும் அது நான் தான் சொல்றேன், நான் சொல்றதுதாங்க சத்தியம், நீ சொல்றதுலாம் உண்மை கிடையாது அப்படின்மா. இந்த ஆணவ போக்கு வருவதற்கு காரணம் என்ன? தன்னை பற்றி அவன் ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டான், உண்மையை மறந்துட்டான், தன்னுடைய தன்னிலையை மறந்துட்டான், தான் சாதாரண மனிதன் என்பதை மறந்து விட்டான். அவன் அகங்காரம் பிடிச்சு அலைகிறான். புரோன் அப்படித்தானே செஞ்சான். ஆனா ரொம்ப கும்பல் ஆயிலா, நான் தான் மிக உயர்வான இறைவன் அப்படின்னு பேசினான். ஏன்? அவனுக்கு அன்றாட மலைஜலம் வருவதை பத்தி அவனுக்கு தெரியல, மறந்துட்டான். தான் சாதாரண மனுஷன் அப்படிங்கிறத மறந்துட்டான். தனக்கு சின்ன அல்ப ஆசபாசங்கள் இருக்கு, மறந்துட்டான். அதனால அவன் கர்வம் பிடித்து அலைந்தான். மற்றவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் மீது குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருது. அவன் இந்த மாதிரி மக்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பாருங்க, உலகத்துல கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெருசா நினைச்சிருவான். ஹாலிதீன ஃபீஹா, எப்பவுமே நமக்கு பெர்மனண்டா இருக்கக்கூடிய சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சு, இது உண்மை கிடையாதுல்ல. இதுவும் தன்னிலையை மறக்கிறது, தான் இறந்து போவேங்கிறத மறந்துட்டான். எத்தனை கோடி சேர்த்தாலும் ஒரு நாளை விட்டுட்டு வெளியே போகண்டாங்கிறத மறந்துட்டான். அத்தனை கோடியும் தனக்கு பிரோஜனப்பட போறது இல்லைங்கிறது தெரியும் உனக்கு. எவ்வளவு ஒருத்தன் 5000 கோடி வச்சிருக்காயா, எவ்வளவு சாப்பிடுவான், அதை எவ்வளவு பயன்படுத்துவாவன்? அதான் அவன் சொன்னார் ஒருத்தர், ஒரு பெரிய 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 கோடீஸ்வரன், ஒரு BMW காரோ அல்லது பெரிய ஆடி காரோ இல்லை ரொம்ப பெரிய டாப் கிளாஸ் கார்லாம் இருப்பா, அந்த மாதிரி கார்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அண்ணா, அது உலகத்திலேயே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காராக இருக்கும். அது ஓட்டிட்டு போவான் ஒருத்தன் டிரைவர். இவர் வீட்டில் ஏறி அலுவலகத்துக்கோ அவர் போகக்கூடிய இடத்துக்கு போனால் ஒரு 10-15 நிமிஷத்துல போயிடுவார். ஆனா மணிக்கணக்கில் அந்த காரை அனுபவிக்கிறது யாரு? அவன் டிரைவர் தான். இவர் போன பிறகு காலத்துக்கு மேலே போட்டு அந்த சீட்டை சாச்சிட்டு ஹாயா படுத்திருப்பான், காலை உள்ள ஏசி போட்டுக்கிட்டு. பாருங்க, பல கோடி ரூபாய் காரு தனக்கு வீடு மாதிரி அமைச்சிட்டு உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டுக்குவான், நினைச்ச இடத்துல போய் பார்க் பண்ணிக்குவான். அவர் ஓனர் கூப்பிட்டோன்னே கார் எடுத்து பக்கம் ரோல்ஸ் ராய்ஸ் கார், ரொம்ப லிமிட்டட் எடிஷன், ஆச்சா பூச்சாங்க. ஆனா அனுபவிக்கிறது பூரா டிரைவர். பாத்தீங்களா? அவனுக்கு இல்லை, அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் எப்படிப்பட்ட அந்த உலகத்தையே நான் தான் அனுபவிப்பேன். இல்லை, பல கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதித்தாலும் நீங்க அனுபவிக்கிறது என்னது? ஒரு ஜான் வயிறுக்குள்ள உண்டானதுதான். மித்தது பூரா சும்மா கிடக்குது, வேஸ்டா கிடக்குது. ஏன்? தன்னை மறந்து விட்டான், தன் நிலையை மறந்து விட்டான், தன் தேவைகளை மறந்து விட்டான், அல்லாஹ் அவர்களை மறக்கடிக்க செய்தான். ஏன்? அவன் அல்லாவை மறந்தான், அல்லாஹ் தன்னைத்தானே மறக்கும்படி செய்து விட்டான். இதுதான் அவருடைய நிலைமை. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான், அன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தன்னைத்தானே மறந்து விட்டார்கள். உலைக ஹுமுல் ஃபாசிகூன், அவன் தாண்டா ஃபாசிக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான். எவன் அல்லாஹ்வை மறந்ததனால அல்லாஹ் அவனையே மறக்க வைத்து விட்டானோ, தன்னை மறந்து பாவ செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டானோ, தன் நிலையை மறந்து விட்டானோ, தன்னுடைய அந்தஸ்தை மறந்து விட்டானோ, தான் சாதாரண மனிதன் என்பதை மறந்து விட்டானோ, அவன் தான் பாவ மூட்டைகளை அதிகமாக சுமக்கக்கூடியவனா இருக்கிறான், அவன் தான் ஃபாசிக்காக இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய திக்ரை நம்ம அதிகப்படுத்தணும். இதுதான் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர். அட டாய்லெட் போறதா இருந்தா கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ், அங்கேயும் அல்லாஹ்வை நினைக்கணும். நம்ம வெளியே வந்தாலும் அல்லாஹ்வை நினைக்கணும், படுக்கை அறையிலும் அல்லாஹ்வை நடக்கணும். ஒரு தண்ணி ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கணும், இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரணும். எல்லாத்தையுமே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வகையில தான் இஸ்லாமிய வாழ்க்கை நிறைய அமைந்திருக்குது. ஏன்? அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து விட்டால் நம்மை மறப்போம், நம்மை மறந்தால் பாவங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விடுவோம். வல்ல இறைவன் எப்பொழுதுமே எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்காதவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய திக்ர் உள்ளத்துல பதிய வைத்தவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.